கிரிக்கெட் வீரர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆஸ்திரேலியாவுக்கு தான் போகணும். இராணுவ வீரர்களை பார்க்க வேண்டுமென்றால் ஜெர்மனிக்கு போகணும். தொழில்நுட்ப வல்லுநர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஜப்பானுக்கு போகணும். விஞ்ஞானிகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கிலாந்துக்கு போகணும். உழைப்பாளிகளை பார்க்க வேண்டுமென்றால் சீனாவுக்கு போக வேண்டும். தொழிலாளிகளை பார்க்க வேண்டுமென்றால் ரஷ்யாவுக்கு போகணும். ஆனால் மனிதர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்தியாவுக்குத்தான் வர வேண்டும் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. இது எப்படி ஏற்பட்டது? இந்த இந்திய பூமியில், இந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய ஞான பூமியில் காலங்காலமாக பிறந்து வாழ்ந்து மகான்கள் நமக்கு இரத்தத்திலே ஊறும்படியாக ஊட்டிய அந்த ஞானம்தான் இன்று வரை இந்த ஒரு பெரும் சிறப்பை இந்தியாவுக்கு தேடி தந்திருக்கிறது என்பதை நாம் மறக்கப்படாது. மகா அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு படையெடுப்பதற்காக புறப்படுகிறான். தன்னுடைய குருநாதன் அரிஸ்டாட்டிலிடம் சென்று இந்த தகவலை சொல்லி ஆசி கேட்கிறான், வாழ்த்து வேண்டுகிறான். இப்போ அவர் சொன்னார், இந்தியா மிக புனிதமான நாடு, அந்த நாட்டின் பேர்லேயே நீ படையெடுத்து போறேன்னு சொன்னால் போ, ஆனால் அதுதான் உனக்கு உரிய கடைசி போராக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் வரும்போது இந்திய மண்ணிலே ஒரு கைப்பிடி அளவும், இந்திய நாட்டிலே ஓடுகிற புனித கங்கை நதியிலே ஒரு கை தண்ணீரும் நீ கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அப்படின்னா இந்த கங்கை நதிக்கும் இந்திய மண்ணினுடைய புனித தன்மைக்கும் எவ்வளவு பெரிய பெருமை மிக பழங்காலத்திலேயே இருந்தது என்பதை நாம் தெரிந்து மகிழ்ச்சி அடைகிறோம். அப்பேற்பட்ட ஒரு பெருமைக்குரிய இந்த நாட்டில் ஆன்மீகம் செழித்து வளர்ந்தது. மேல் நாடுகளுக்கும் நம் நாடுக்கும் என்ன வேறுபாடு என்றால், பணத்தை கொண்டு அறிவியலை கொண்டு விமோசனம் தேடலாம் என்று மற்ற நாடுகள் நினைக்கின்றன. ஆனால் நம்ம நாடு என்ன நினைக்கிறது? இந்த மனத்தை கொண்டும் ஆன்மீகத்தை கொண்டும் விமோசனம் தேட வேண்டும் என்று நம் நாடு நினைக்கிறது. விமோசனம் தேட வேண்டும் என்றால் பணம் உதவாது, அறிவியல் உதவாது, மனம்தான் உதவும். ஆன்மீகம் எங்கே முடிவடைகிறதோ, அறிவியல் எங்கே முடிவடைகிறதோ அங்கே ஆன்மீகம் தோன்றுகிறது. அறிவியல் என்ன சொல்லும்? ஒன்று எப்படி உருவாகிறதுன்னு சொல்லும். குழந்தை எப்படி பிறக்கிறது என்று கேட்டால் அதற்கு அறிவியல் விளக்கம் சொல்லும். ஏன் பிறக்கிறது என்று கேட்டால் அதற்கு ஆன்மீகம் தான் விடை சொல்லும். தொகுத்து பார்ப்பது ஆன்மீகம், பகுத்து பார்ப்பது அறிவியல். தண்ணீர் நீர் என்று ஆன்மீகம் சொல்லும், அறிவியல் H2O என்று அதை பிரித்து சொல்லும். வால்யூம் குறைக்காதீங்க, குறைச்சிட்டீங்க எனக்கு தெரியும். அப்படியா? சரி சரி, அது அறிவியல். இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து வேறுபாட்டை நம்முடைய மகான்கள் மிகச் சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். ஒன்றோடு இன்னொன்று ஒப்பிட்டு எது சிறந்தது எது தாழ்ந்ததுன்னு பார்க்கறதுல ஒரு சுவாரஸ்யம் உண்டு. ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்டான் இன்னொருத்தர்கிட்ட, வெள்ளைக்காரங்காலத்தில் இருந்த இந்தியாவுக்கும் இப்போ இருக்கிற இந்தியாவுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டான். அது அடிமை இந்தியா, இது சுதந்திர இந்தியா. அடிமை இந்தியாவில் வெள்ளைக்காரன் இந்தியாவை சுரண்டி கொள்ளையடித்தான். இப்போ இந்தியனை கொள்ளையடிக்கிறான். இதுதான் ஒற்றுமைன்னு சொன்ன. சரி, இதில் ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்படின்னு கேட்டான். ஆங்கிலேயனுக்கு கொள்ளையடித்த பணத்தை இங்கேயே செலவு பண்ணான். ஆனால் இந்தியன் கொள்ளையடிக்கிற பணத்தை வெளிநாட்டில் கொண்டு சேமித்து வைக்கிறான். இதுதான் ஐயா வேறுபாடுன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட அந்த வேறுபாட்டை நாம் சிந்தித்து பார்த்தால் அறிவியலை விட எவ்வளவு மிகச்சிறந்தது ஆன்மீகம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
ஒன்று சொல்றேன். ஒரு காலத்தில் இடியமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு உகாண்டா நாட்டினுடைய அதிபர் இருந்தான். மலைவாழ் ஜாதியில இருந்து வந்தவன். இராணுவ புரட்சியினால நாட்டை கைப்பற்றினவன். 16 வருஷம் ஆட்சி பண்ணணும். அவங்கிட்ட உள்ள ஒரு பழக்கம், மனித மாமிசத்தை சாப்பிட்றவன். நிருபர்கள் கேட்டாங்க, மனித மாமிசத்தை சாப்பிட்றீங்களே, அந்த மனித உடல்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பகுதி எதுன்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், மூளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா. அப்படியான்னாங்க. ஆமாம், அதுலேயும் இந்தியர்களுடைய மூளைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. அது என்ன இந்தியர்களுடைய மூளைக்கு ஒரு தனி சிறப்பு கொடுக்குறீங்கன்னா, அதுதான் பயன்படுத்தப்படாமல் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னா. அந்த அளவுக்கு நம்மளை வெளிநாட்டிலே உள்ளவர்கள் மிக கேவலமாக சொல்லக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு காலம் இருந்தது. இப்போ மாறிட்டது. இன்றைக்கு நிலைமை வேறு. அமெரிக்காவில் உள்ள விஞ்ஞானிகளில் 12% பேர் இந்திய இளைஞர்கள். அமெரிக்காவில் நாசாவில் பணியாற்றுகிற இளைஞர்களில் 34% நம்முடைய இந்திய நாட்டு இளைஞர்கள். அமெரிக்காவில் உள்ள மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் பணியாற்றுகிற இளைஞர்களில் 136 பேர் நம் நாட்டு இளைஞர்கள். அந்த அளவுக்கு நாம் மிகச்சிறந்த அறிவாளிகளாக இன்றைக்கு உருவாகி வருகிறோம். அந்த அவங்ககிட்ட இந்த பில்கேட்ஸ் கிட்ட போய் கேட்டாங்க ஒரு பேட்டியில், நீங்கள் இப்போ இந்தியாவில் அமெரிக்காவில் மண்ணின் மைந்தர்கள்னு சொல்கிறாங்களே, இந்தியர்களை எல்லாம் நீங்கள் போங்கன்னு சொல்லி இந்தியாவுக்கு அனுப்பிட்டால் நீங்கள் உங்கள் நிறுவனத்தை எப்படி நடத்துவீங்க? கவலையே படமாட்டேன், என்னுடைய நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தை நான் இந்தியாவுக்கு மாற்றி விடுவேன். ஏனென்றால் இந்திய இளைஞர்களுடைய மூளை எனக்கு வேணும். அதுதான் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு. அந்த அளவுக்கு நாம் மாறி வந்து கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் நாம் பெருமை பெறுவதற்கு காரணமாக இருந்தது எது என்று கேட்டால், அமெரிக்க நாட்டிலே உள்ள ஐன்ஸ்டீன் என்கிற விஞ்ஞானி மிக அழகா பதில் சொல்லிட்டான். இந்தியர்களுடைய அந்த ஆன்மீக அறிவு இல்லை என்றால் நாம் இன்றைக்கு இயற்பியலிலே இவ்வளவு பெரிய சாதனைகளை நிகழ்த்தி இருக்க முடியாதுன்னு எழுதி வச்சிருக்கிறார். இந்தியர்கள் தான் நமக்கு எண்ண கற்றுக் கொடுத்தார்கள். எண்ணுதல், கவுண்டிங் கற்றுக் கொடுத்தது இந்தியர் தான். இங்கே கண்டுபிடித்த அந்த ஜீரோன்னு இருக்க, பூஜ்ஜியம் இருக்க, சுழியம்னு இருக்க, சைபர்னு இருக்க, அதை கண்டுபிடித்தது நாம். அதற்கு பிறகுதான் 1 2 3ன்னு எண்ணக்கூடிய ஒரு நிலை இங்கே உண்டாச்சு. அதை இன்றைக்கு நமக்கு அதனுடைய சிறப்பு தெரியலையோ இல்லையோ, அந்த வெளிநாட்டிலே உள்ள அறிவியல் அறிஞர்களுக்கு தெரிகிறது. அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய நாம் இந்த சைவத்தினுடைய சிறப்புகளை முழுமையாக தெரிந்து கொள்வது நம்முடைய அறிவியல் அறிவை மேலும் வலுப்படுத்தும் என்று அடியேன் கருதுகிறேன். இந்தியாவில் தோன்றுகிற அந்த இந்து மதம் இருக்கிறதே, தோன்றிய இந்து மதம் உலகத்திலே உள்ள அனைத்து நாடுகளுக்கும் விமோச்சனம் அளிக்கக்கூடிய வல்லமை உடையது. பாரதி சொன்னான், ஆம் இந்தியா உலகிற்கு விமோசனம் அளிக்கும், ஆம் இந்தியா அளிக்கும் 3 முறை சொன்னான். அது அல்லாமல் அழகா ஒரு பாடல்ல சொன்னான். மிக அருமையான பாட்டு. மண்ணுலகின் மீதினிலே எக்காலும் அமரரை போல் மடிவில்லாமல் திண்ணமுற வாழ்ந்திடலாம், அதற்குரிய உபாயம் இங்கு செப்ப கேளீர். நன்னியலா பொருளினும் உட்பொருளாய் திகழும் ஒரு பரம்பொருளை அகத்தில் சேர்த்து செய்கையெல்லாம் அதன் செய்கை, நினைவெல்லாம் அதன் நினைவு, தெய்வமே நாம் நமக்குள்ளே உய்கை பெற வந்ததென்று நினைத்து பொய்காயமை சினம் சோம்பல் கவலைமயல் வீண் விருப்பம் புழுக்கம் அச்சம் ஐயமனும் பேயையெல்லாம் ஞானமெனும் வாளாலே அறுத்து தள்ளி எப்போதும் ஆனந்த சுடர்நிலையில் வாழ்ந்து உயிர்கட்கு இனிது செய்வார், தப்பாமே இவ்வுலகில் அமரநிலை பெற்றிடுவார்.
அந்த அமர நிலை பெறுவதற்கு இதுதான் வழி என்று படிப்படியாக எதையெல்லாம் நாம் உள்ளத்திலே சேர்க்கணும், எதையெல்லாம் உள்ளத்திலிருந்து நீக்கணும் என்பதை அற்புதமாக சொன்னார். அதற்கப்புறம் சதுர்வேதங்கள், மெய்ப்பான சாஸ்திரங்கள் எனுமிவற்றால் இவ்வுண்மை விளங்க கூறும் மதத்தினையே இந்து மதம் என புவியோர் சொல்லுவாரே. நான் சொல்லலை, உலகத்தில் உள்ளவங்க இப்படிப்பட்ட வலிமை உடைய ஒரே மதம், உலகத்தில் எல்லோராலும் சொல்லப்படுகிற ஒரே மதம் இந்து மதம்னு அவர் சொல்றார். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய இந்த இந்து மதத்தில் 2 முக்கியமான பிரிவுகள். ஐயா அற்புதமாக சொன்னாங்க 6 பிரிவுகள்னு. 6 பிரிவுகளில் கானாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சைவம் 4. இந்த 4ல் கானாபத்தியமும் கௌமாரமும் சாக்தமும் சைவத்தில் கலந்துடுச்சு, சைவத்தில் அடங்கிட்டது. ஒரே குடும்பம் மாதிரி ஒன்றாயிட்டது. சௌரமும் வைணவமும் ஒன்றாயிட்டது. ஆக 2 தான், அடிப்படையில் 2 தான். அது தனித்தனியாக பிரிஞ்சு பார்க்குற போது தெரியுது. இதை ஆதிசங்கர பகவத் பாதால் உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள மத ஸ்தாபகர் என்றும் சொல்கிறாங்க. இப்போ இதில் சைவம் வைணவம். இப்போ நாம் சைவத்தை பற்றி சிந்திக்கிறோம். வைணவத்தில் போனால் வைணவத்தை பற்றி சிந்திக்கிறாங்க, சைவத்தில் வந்தால் சைவத்தை பற்றி சிந்திக்கிறோம். சைவத்தில் மிக அடிப்படையில் சொல்லக்கூடிய 3 பொருள், மூர்த்தி, தலம், தீர்த்தம். இந்த 3 தான் அடிப்படை. 3னுடைய சிறப்புகளை பெரியவங்க பாடியிருக்காங்க, நம்முடைய நாயன்மார்கள் பாடியிருக்காங்க. முதல்ல மூர்த்தி, தலம், தீர்த்தம். தலம், மூர்த்தி, தீர்த்தம்னு வச்சுக்கிங்க. தலம்னு சொன்னால் இது இப்போ தேவிகாபுரம்ங்கிற தலம். அதே போல் திருவொற்றியூர்னு ஒரு தலம் இருக்கு. அந்த தலத்தில் பேருந்துலையோ மகிழுந்துலையோ மோட்டார் சைக்கிள்லையோ போய் இறங்கி அந்த தலத்தில் நம்முடைய பாதத்தை வச்சாலே நாம் செய்திருக்கிற பாவங்கள் நம்மை விட்டு ஓடும் என்று அருமையாக பாடியிருக்கிறார் சுந்தரர். பாட்டும் பாடி திரிவார், ஈட்டும் வினைகள் தீர்ப்பார், காட்டும் கமலும் திமிலும் கரைக்கே ஓட்டும் திரைவாய் ஒற்றியூரே. பாட்டும் பாடி பரவி திரிவார், ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயில். ஈட்டும் வினைகள்ன்றத பாருங்க. சில பேருக்கு பாவம் தற்செயலாக வந்துடும் சில காரியங்களை செய்யும்போது. சில பேர் பாவம் வேணும் எனக்கு பொருள் வேணும்னு சேர்க்கிற மாதிரி பாவத்தை சென்று சம்பாதித்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவங்களுடைய பாவம் கூட ஓடிடுமா. அது திருவொற்றியூர் தலத்தினுடைய பெருமை. அதற்கப்புறம் தலம், தீர்த்தம். தீர்த்தம்னு சொன்னால் ஒவ்வொரு திருத்தலத்திலையும் ஒவ்வொரு தல தீர்த்தம் இருக்கும். ஒரு குளம் இருக்கும், ஆறு இருக்கும். 1 குளமோ 2 குளமோ 3 குளமோ கூட இருக்கும், ஆறு இருக்கும், அல்லது அங்கே ஒரு பொய்கை இருக்கும். அதில் போய் ஒரு முறை குளித்தால் நம்முடைய பாவங்கள் போய்விடும். இதையும் சொல்லி இருக்கிறார்கள். அருள்நந்தி சிவாச்சாரியார் என்பவர் சந்தான குறவர்களே ஒருத்தர். அச்சுத கலப்பாளர் என்பவருக்கு அவர் குலகுருவா இருந்தார். அவர் வாழ்ந்த ஊர் பெண்ணாடம். அந்த அச்சுத கலப்பாளருக்கு குழந்தை பேர் இல்லை, ஏதோ ஒரு பாவம். அவர் தன் குலகுருவினிடத்தில் கேட்டார். அவர் கையில் தேவார சுவடியை எடுத்து கயிறு சாத்தி பார்த்தார். கயிறு சாத்தி பார்க்கறதுன்னா அடுக்கி வச்சிருக்கிற ஓலை சுவடியில் இப்படி கட்டியிருக்கிற அந்த நூலை இப்படி பிரித்து இப்படி வச்சு இப்படி இழுத்து அது எந்த இடத்துல வருதோ அதை அப்படி பிரித்து பார்த்து அந்த ஓலையில் என்ன பாட்டு இருக்குன்னு பார்க்கறது. அப்படி கயிறு சாத்தி பார்த்தால் அதில் ஒரு பாட்டு வந்தது. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நினைவாயினவே வரம் பெறுவார். வேயனதோள் உமைவங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை
தோயாவாம் தீவினையே அப்படின்னு பாட்டு, ஞானசம்பந்தர் எழுதின பாட்டு. அந்த திருவான்காடு என்கிற ஊரே அதை அவர் சொன்னார். இந்த திருவெண்காட்டுக்கு போய் அங்கே இருக்கிற முக்குள நீரில் மூழ்கி எழுந்தால் உங்களை பற்றி இருக்கிற பாவம் உங்களை விட்டு விலகிவிடும் அப்படிங்கிற கருத்தை அந்த பாட்டு சொல்லிச்சு. இவர் சொன்னார், அருள்நந்தி, நீங்கள் திருவெண்காட்டுக்கு போங்க, 3 குளம் இருக்கு, 3 குளத்துலையும் மூழ்கி எழுந்துச்சுவாங்க. இந்த கண்ணகியை போய் குளத்தில் மூழ்கினா நமக்கு இன்பம் கிடைக்கும்னு அவ தோழி சொன்னாலே, அதுவும் அந்த குளங்கள் தான். ஆனால் பாருங்கள், இப்போ போய் பார்த்தா முழுகிற அளவுக்கு அந்த குளம் இல்லை, அவ்வளவு தூய்மையாக இருக்குது. வேணும்னா என்ன செய்யலாம், கரையில் இருந்துக்கிட்டு அதில் தண்ணி அப்படி எடுத்து லேசாக இப்படி தலையில் தெளிச்சுக்கிட்டு வேணும்னா வரலாம், அந்த மாதிரி இருக்குது. இதை ஞான சம்பந்தர் சொல்கிறேன். இது என்ன சொல்லுது, தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்தால் நீ சேர்த்து வச்சிருக்கிற பாவம் பூரா போயிடும்னு சொல்லுது. அது தளத்துக்கு போனாலே போயிடும்ன்றது. இந்த பாட்டு தீர்த்தத்தில் மூழ்கினா போதும் போய்விடும். அது நடந்துதான்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா. அருள்நந்தி சிவாச்சாரியார் அப்படி சொல்லி சொன்னார். பிறகு அந்த அச்சுத கலப்பாளருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை ஒரு 12-14 வயது அளவில் இருக்கும்போது இங்கே இருக்கிற திருவெண்ணை நல்லூரில் உட்கார்ந்து சித்தாந்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. அச்சுத கலப்பாளருடைய குருநாதர் இவருக்கு கயிறு சாத்தி பார்த்து ஜோசியம் சொன்னவர் அந்த வழியாக வந்தார். என்ன அது, ஒரு சிறு பையன் சித்தாந்தம் சொல்கிறதா இங்கே சொல்கிறாங்களே அப்படின்னு போய் கொஞ்ச நேரம் அப்படி நின்று பார்த்தார். பார்த்து ஆணவத்திற்கு என்ன இலக்கணம் அப்படின்னு ஆணவமாக கேட்டார். அதுக்கு உடனே அந்த சிறுவன் இப்படி கை காட்டி நீதான் அப்படின்னு காட்டினார். ஆணவத்துக்கு இலக்கணம் நீதான்னு காட்டினார். அப்படியே 8 உறுப்புகளும் தரையிலே படும்படியாக அவர் விழுந்து வணங்கி இன்னையிலேருந்து நீ தான் என் குருன்னு விட்டார். தன்னுடைய அப்பாவுக்கு குருவாக இருந்தவர் இப்பொழுது தன்னை குருவாக ஏற்றுக்கொண்டார். பாருங்க, நிலையமையை பாருங்க. அதுதான் சைவத்தினுடைய பெரும் சிறப்பு. அவர் அதுக்கு பிறகு அந்த சிறு இளைஞரையே குருவாக வச்சு வாழ்ந்தார். அவர் தான் மெய்கண்டார் என்கிற சிவஞான போதத்தை எழுதின ஒரு மிகப்பெரிய அறிஞர். இப்படி தீர்த்தத்துக்கு ஒரு பலன் இருக்கு, மூர்த்தத்துக்கு பலம் இருக்கா, மூர்த்தி இறைவனை உருவத்தை வணங்குறோம், அதுக்கு ஒரு பலன் இருக்கு. அப்பர் சுவாமிகள் சொன்னார், நன்று நம்பினை நாளும் போயரும் சென்று நீர் திருவேட்களத்து உள்ளுரை துன்றுபொற்சடையானை தொழுமினே என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். இது அப்பர் பாடின பாட்டு. திருவேட்களம் என்பது அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கிற இடம். அங்கே நான் 5 வருடம் தங்கி படித்தேன். விடுதியில் தினம் அந்த கோயில் பாஸ்பதேஸ்வரர் கோயில்னு தினம் போய் வணங்கிட்டு வருவேன். அதுக்கு அப்படிப்பட்ட சக்தி. இப்போ என்ன சொல்கிறோம், மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூர்த்திக்கு ஒரு சக்தி உண்டு, வினையை போக்கிடும். தீர்த்தத்துக்கு ஒரு சக்தி உண்டு, மகத்துவம் உண்டு, வினையை போக்கிடுவோம். தலத்துக்கே ஒரு சக்தி உண்டு, மகத்துவம் உண்டு, வினையை போக்கிவிடும். அப்போ வினைகளே 3 வகையில் இந்த சைவம் போக்குகிறது. இப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஐயா கொஞ்சம் இருங்க, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மூர்த்தியும் தலமும் தீர்த்தமும் நாம் சேகரித்திருக்கிற வினைகளை போக்கிவிடும்னு சொல்கிறீங்க. சரி, சைவத்தினுடைய அடிப்படையான கொள்கை, சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையான கொள்கை எது? வினை கொள்கை தானே. இப்போ இந்த 3 சேர்ந்து ஒருத்தனுடைய வினையை தீர்த்துடும்னா வினையை அனுபவிக்காமலே போயிடுவான்னு அர்த்தம். அப்போ வினை கொள்கை என்ன ஆகுது? முற்பிறவியிலே செய்த நன்மையின் பலன் நமக்கு இன்பத்தை தரும், தீமையின் பலம் துன்பத்தை தரும் என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்டார். உண்மைதான், கேட்டது சரி. அதற்கு நாம விடை சொல்லணும். திருவள்ளுவரும் அதுதான் சொன்னார். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். முற்பகலில் ஒருத்தங்களுக்கு கெடுதல் செஞ்சா
பிற்பகல்லையே அந்த இதனுடைய முடிவை நாம் அனுபவிப்போம்னு வரும். ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் இருந்தார். ராஜாவுக்கு அவ்வளவா இந்து மதத்தில் நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்டவர் அவர் இங்கே சொல்லப்படுகிற இதெல்லாம் எடுத்து எடுத்து கேள்வி கேட்பார். ஒரு நாள் அவர் அமைச்சர்கிட்ட, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும், இது திருக்குறள், இது நீங்கள் நம்புகிற ஆன்மீக நூல், இது நடக்குமா அப்படின்னு அவர் கேட்டார். நிச்சயமாக நடக்கும். சரி, இப்போ மணி என்னன்னார்? 11 மணி. அந்த அமைச்சருடைய கன்னத்தில் ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டார். இப்போ உன் கன்னத்தில் 11 மணி முற்பகல் ஒரு அறை கொடுத்துருக்குறேன், இது பிற்பகல் 4 மணிக்கு எனக்கு வருமா ஐயா? கண்டிப்பாக வரும்னுட்டார். அரண்மனையினுடைய அந்தப்புறத்துக்கு ராஜா போயிட்டார். இவர் வீட்டுக்கு கிளம்பி போகிறார். வாசப்படியில் நின்று அந்த பாதுகாவலன் இப்படி நின்றுக்கிட்டு இருந்தான். அவர்கிட்ட அந்த அமைச்சர் பேசினார். என் கன்னத்தில் அரசர் அரைஞ்சார கவனிச்சியா? ஆமாம் அமைச்சரே, என்ன தப்பு பண்ணுனீங்க? ஒரு தப்பும் பண்ணலையா. என் கன்னத்தில் அவர் அரைஞ்சதுக்கு காரணம், இன்றைய நட்சத்திரத்தின்படியும் திதியின்படியும் யாருடைய கன்னத்திலே நாம் அறை விடுகிறோமோ அவருக்கு ஆயுளில் 10 வருஷம் கூடும். என் பேரில் ராஜாவுக்கு அதிக அன்பு இருக்கிறதுனால 10 வருஷம் என் ஆயுளை அதிகப்படுத்துறதுக்காக இன்னைக்கு என் கன்னத்தில் ஒரு அறை கொடுத்தாரு அப்படின்னா. அப்படியா? அந்த பாதுகாவலன் நேராக வீட்டுக்கு போனான். அவனுக்கு அவன் மனைவி பேரில் அளவு கடந்த பாசம், அன்பு. அவங்க கன்னத்தில் ஒரு அறை கொடுத்தான். என்னன்னு கேட்டதுக்கு விளக்கமும் சொல்லிட்டான். அவங்களுக்கு வேண்டிய கண்ணம், அவங்களுக்கு வேண்டிய கண்ணம், அவங்களுக்கு வேண்டிய கண்ணம், இப்படி கண்ணம் டு கண்ணமாக அது வந்து கடைசியில் அரண்மனை சேடி பெண் ஒருத்தியினுடைய கன்னத்தில் விழுந்துச்சு. அப்படியா? 10 வருஷமா? இதோ வரேன் அப்படின்னு போய் மகாராணியினுடைய கன்னத்தில் அந்த பொண்ணு ஒரு அறை கொடுத்தா. என்ன? ஒன்றும் இல்லை மகாராணி, உங்களுக்கு 10 வருஷம் ஆயுள் கூடும், அதுக்கு தான் இந்த அறைன்னா. மகாராணி என்ன பண்ணாங்க? மகாராஜா எப்போ வருவார்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மகாராஜா கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தாங்க. என்னது அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை மகாராஜா, உங்களுக்கு 10 வருஷம் ஆயுள் கூடும். 11 மணிக்கு மகாராஜா மந்திரியினுடைய கன்னத்தில் கொடுத்த அந்த அறை 3:30 மணி அளவில் மகாராஜாவுடைய கன்னத்துக்கே திரும்பி வந்துட்டுது. இதுதான் முற்பகல் செய்த வினை பிற்பகல் தாமே வரும் என்பதற்கான ஒரு சான்று. இது ஒரு இதுக்காக சொன்னாலும் கூட இதை பல பேர் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பாங்க. அப்படி இதுக்கான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதை கொண்டே இதை நாம் நிரூபிச்சிட முடியாது. இது ஒரு கற்பனை கதை மாதிரி இருக்குது. இதை வச்சு நாம் எப்படி நம்புறது? இதற்கு வேறு ஏதாவது காரணம் இருந்தால் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக அற்புதமான ஒரு செய்தி. இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு ஒருத்தர் நடந்தே போகிறார். 10 நாள் கூட ஆகலாம். போய் சேர்ந்துட்டார். திரும்ப அவர் அங்கேருந்து சென்னைக்கு மிக விரைவாக வந்து சேர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். நடந்து வந்தான்னா இன்னொரு 10 நாள் ஆகும். வேறு எப்படி வரலாம்? மதுரையிலேருந்து விமான நிலையத்தில் ஏறினார்னா 1 மணி நேரத்தில் கொண்டு வந்து சென்னையில் விட்டுற போகிறான். இப்போது 10 நாள் நடந்து போய் அடைந்த ஒரு தூரத்தை நம்மால் 1 மணி நேரத்திலே மீண்டும் கடக்க முடிகிறது என்றால் அது அறிவியல் செய்து கொடுத்த ஒரு கருவி. அதே போல ஆயுள் பூராவும் நாம் பல பாவங்களை செய்து செய்து வினைகளை ஈட்டி இருந்தாலும் அந்த வினைகளை ஒரு நொடியிலே போக்கக்கூடிய தன்மை இறைவனிடத்தில் இருக்கிறது. அதுதான் வினை கொள்கைக்கும் இடையூறு இல்லை, இறைவனுடைய அருளுக்கும் தடை இல்லை. நாம் வினைகளை வெல்ல இறைவன் உதவி செய்வான் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. மார்க்கண்டேயனுக்கு வினை 16வது வயசில் இறந்து போகணும்னு அவன் எப்படி அந்த இதை கடந்தான்? இறைவனுடைய திருவருள். காஞ்சிபுரத்தில் சிவனேசருடைய மகளுக்கு பாம்பு கடித்து இறந்து போகணும்னு விதி. அவள் வினையினுடைய பலன்.
ஞானசம்பந்தர் வந்து மட்டிட்ட புன்னயம் காணல் அப்படின்னு ஆரம்பிச்சு காணாமல் போதியோ பூம்பாவாயின்னு பாடினாரு. அந்த பெண் உயிர் பெற்று எழுந்தாள். திருமருகல்ல ஒரு மணமகன் தன்னோடு வந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாமலே இறந்து போக வேண்டும் என்பது வினை. இவர் வந்து ஞானசம்பந்தர் வந்து அந்த அதிகாலை நேரத்தில் பாடினார். அவன் உயிர் பெற்று எழுந்தான். அதே போல திங்களூர்ல அப்பூதியடிகளுடைய மகன் இறந்து போகணும், பாம்பு கடித்து இறந்து போகணும்னு இருந்தது. அப்பர் சுவாமிகள் பாட்டு பாடினாரு, ஒன்று கொலாம்னு ஆரம்பிச்சு உயிர் பெற்று எழுந்தான். இதெல்லாம் வினைகளை இறைவனுடைய திருவருள் இருந்தால் வெல்லலாம். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்றுக்கும் போகக்கூட வேண்டாம். நமக்கு அந்த ஆற்றல் இருந்தால் ஐயா சொன்ன மாதிரி மனத்தில் நினைவுகளை ஒருமைப்படுத்தி இறைவனை சிந்தித்தால் இறைவனே வருவான். அப்போ நமக்கு எந்த வினைகளும் தானா ஓடி போகும் என்கிற உண்மையை நமக்கு அருமையாக நம்முடைய நூல்கள் சொல்லியிருக்கு. இப்போ வினைகள் நம்மளை வந்து சேருதுன்னு சொன்னால் நாம் அதை நில்லு, நீ நான் செய்த பாவத்தின் பலனா வருகிற துன்பமா, அப்படியே நில்லு, கிட்ட வராத அப்படின்னு தடுத்து நம்மளால் நிறுத்த முடியும். எப்படி? ஒரே ஒரு பாட்டு கம்பராமாயணத்தில், திரண்ட தோழினன் இப்படி செப்பவும் சிந்தை புரண்டு மீதிட பொங்கிய உவகையராங்கே இரண்டு கன்றினுக்கு இறங்கும் ஓர் ஆயன இருந்தார். கம்பர் பாடினது. இதை நல்லா பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இரண்டு கன்றினுக்கு இறங்கும் ஓர் ஆ, இரண்டு கன்றுகளுக்காக ஏங்குகின்ற ஒரு பசு. இரண்டு கன்றுகளுக்கு ஏங்குகிற ஒரு பசு என்று சொன்னால், ஒரு பசு ஒரு கன்று போட்டுச்சு, பால் புகட்டி அதை வளர்த்துது, அது வளர்ந்து பெரிய கன்றாயிட்டு. அடுத்து ஒரு கன்று, இப்போ அதுக்கு பால் புகட்டணும். இவ்வளோ நாள் பால் பருகிக்கிட்டு இருந்த இந்த பெரிய கன்று இருக்க, அது இப்போ அண்மையில் பிறந்த இந்த கன்றோட போட்டி போடுது. இப்போ இந்த பசு என்ன நினைக்கும்? மூத்த கன்றும் நம்ம பிள்ளை தான், இளைய கன்றும் நம்ம பிள்ளை தான், எதை உதைச்சி விலைக்கு எதுக்கு நம்ம பால் கொடுக்கறது? இந்த சிக்கல் அந்த பசுவுக்கு வருது. இப்போ அந்த மூத்த கன்றை காலால் உதைச்சி விரட்டினாதான் இளைய கன்று பால் குடிக்க முடியும். அதுக்கு இப்போ ஒரு தவிப்பு ஏற்படுது. அதே போல் அந்த மந்திரிகளுக்கு வந்து தான், ராமர் வரப்போகிறாரு ஆட்சிக்கு அப்படின்னா அவர் வர்றதுல மகிழ்ச்சி, வர்றதுனால இவர் இது தசரதர் போகிறாரு, அதில் ஒரு வருத்தம். இப்படி அனுபவிச்சாங்களாம் இந்த பசு மாதிரி. இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னன்னு கேட்டால், பசு இந்த வினையை பசுங்கன்று போய் பால் பருகிற மாதிரி நாம் செஞ்ச பாவம் நம்மளை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் வந்து சேரும். இதை நாலடியாரில் ஒரு பாட்டில் சொல்லியிருக்காங்க. பல்லாவுள் உய்த்து விடினும் குழக்கன்று வல்லதாம் தாய்நாடி கோடலை தொல்லை படவினையும் அன்ன தகத்தே தாம் செய்த கிழவனை கண்டுகொளற்கு. ஒரு பசு அது கன்று போட்டுச்சு, 1000 பசுக்களோடு சேர்ந்து அது நின்றுட்டு இருக்கு. அது போட்ட இந்த கன்றை கொண்டு போய் அந்த கூட்டத்தில் விட்டால் 1000 பசுக்களுக்கு நடுவிலே தன் தாய்ப்பசு எது என்று ஒரு கன்று புரிந்து கொண்டு அதனிடத்திலே சென்று பால் பருகும். அப்படி நீ எங்கே சென்று எப்படிப்பட்ட நிலையிலே நீ எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் நீ செய்த வினை உன்னை வந்து சேர்ந்து விடும் என்று நாலடியார் சொல்லுது. அப்போ வினை கண்டிப்பாக வரும்னு தானே அர்த்தம். இப்போ இந்த பசுவை நாடுகிறது மூத்த கன்று, காலால் உதைச்சி விரட்டுதுன்னா என்ன அர்த்தம்? பசு நினைத்தால் பால் கொடுக்கலாம், பால் குடிக்க முடியாத அளவுக்கு கன்றை விரட்டியும் விடலாம். பால் கறக்கவே போகிறாங்கல்ல, வழக்கமாக கறக்க போகிறவர் கறந்தால் அது அருமையாக சுரக்குது. புதுசாக ஒரு ஆள் நான் கறந்துக்கிட்டு வரேன்னு போனால் உத வாங்கிக்கிட்டு திரும்பி வர்றார்.
அப்போ பசுவானது தன்னிடத்திலே பால் வருகிற கன்றை வேண்டுமானால் பார்ப்பர்க அனுமதிக்கலாம், இல்லை என்றால் விரட்டி விடலாம் என்ற நிலை எப்படி இருக்கிறதோ அதே போல நம்மை நாடி வருகிற பாவம் வினைகளை நாம் நினைத்தால் இறைவன் திருவருளோடு விரட்டலாம், விலக்கி விடலாம் என்பதை இந்த உண்மை நமக்கு சொல்லுகிறது. அப்போ சைவத்தில் இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கிறது. அதனால மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பதிலே சொல்லப்படுகிற உண்மைக்கும் வினையை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்று சொல்லப்படுகிற உண்மைக்கும் இடையிலே எந்த விதமான முரண்பாடும் இல்லை. இதை புரிந்து கொள்ள முடிகிறதா? ஐயா புரிஞ்சுக்கிறாங்களா? பல்லாவுள் உய்த்து விடனும் குழக்கன்று அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு. எனவே நாம் எந்த பாவத்தை செய்தாலும் இறைவனுடைய திருவருள் நமக்கு துணை இருந்தால் கண்டிப்பாக. இப்போ இதே மாதிரி இன்னொன்று இருக்கு. ஞானசம்பந்தர் பூம்பாவையை உயிர்ப்பிச்சார். அப்பரடிகளை கல்லோட கட்டி கொண்டு போய் நடு கடல்ல போட்டாச்சு. அவர் அந்த கல்லே தெப்பமாக கொண்டு மிதந்து வந்து கரையேறினார். கடலூரில் அந்த கரையேற விட்ட குப்பம் என்கிற ஊர் இருக்கு. கடலூரில் வந்து தான் கரையேறினார். இது எப்படி? ஒரு கல்லோட கட்டினாலும் அவர் எவ்வளவோ சோதனைகள்லாம் தப்பிச்சு வந்திருக்கார். ஒரு பெரிய கதையாக போயிட்டே இருக்கும். வந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார்? கல்லினோடு எண்ணெய் பூட்டி அமன் கையர் கடலுள் பாய்ச்சணும், ஒல்லை நீர்புக நூக்க விரைவிலே கொண்டு போய் கடலிலே என்னை செலுத்த என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் சூழ் நீல குடியாரன் நாமம் நல்ல நாமம் செப்பி உய்ந்தேன் அப்படின்னு பாடுறாருன்னு வச்சுங்க. கல்லினோடு எண்ணெய் பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புக நூக்க என் வாக்கினால் நெல்லு நீள் சூழ் வயல் நீல குடியரன் நல்ல நாமம் நவிற்று உய்ந்தேன் அப்படின்னு அப்புறம் சொல்ற. அப்போ அவரை கருங்கல்லோடு பிணைத்து கட்டி கடலில் பாய்த்த போது அந்த கடலில் அமிழ்ந்து விடாமல் காப்பாற்றி கொண்டு வந்து கரை சேர்த்தது எது? என்கிற நாமம், நமச்சிவாய என்கிற நாமம். முன்னாடி அந்த சுண்ணாம்பு காலவாயில் வச்ச போதும் அதே தான் நமச்சிவாய. எனக்கு எதுவுமே தெரியாது, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நன்மை பயக்குமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமேன்னு பாடினார். நமச்சிவாய மந்திரத்தினுடைய பெருமை. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்குள வேணிலும் மூசு வைகை பொய்கையும் போன்றதே ஈசையந்தன் இணையடி நீடலே என்கிற பதிகத்தில் நமச்சிவாய நாமத்தினுடைய பெருமையை பல சொல்லியிருக்கிறார். அப்பருக்கு இப்படி ஒரு அருள். அதன் பிறகு சுந்தரர்கிட்ட வருவோம். அவர் எப்படி இறைவனுடைய திருவருளை நிரூபித்து வினைகளை போக்கக்கூடிய வல்லமையை கொடுத்தார்னு பார்ப்போம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போய்கிட்டே இருக்கிறாரு. திருவஞ்சைக்களத்துக்கு போய் சேரணும்னு நினச்சி போகிற போது அவினாசிங்கிற ஒரு ஊர் வருது. அந்த அவினாசி என்கிற ஊரில் அந்தணர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீதி வழியாக அடியார் படை சூட போய்கிட்டு இருக்கார். அப்போ 2 வீடு அந்த தெருவில். ஒரு வீட்டில் நல்ல மங்கள வாத்தியம் வாசிக்கிறாங்க, மணப்பறை. இன்னொரு வீட்டில் ஒரு அழுகை ஒலி வருது. அந்த வீட்டில் அழுகிறாங்க, இந்த வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுக்கு என்னையா காரணம்னு அடியார்களில் ஒருத்தர்கிட்ட கேட்குறார். அந்த அடியார் அந்த ஊர்க்காரர் சொன்னார், இந்த வீட்டில் உள்ள ஒரு பையனும் அந்த வீட்டில் ஒரு பையனும் 5 வயதாக இருக்கிற போது போய்
இங்கே இருக்கிற ஒரு குளத்தில் குளிச்சுட்டு வர்றதுக்கு போய் விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சிறுவனை முதலை கவ்விட்டு போயிட்டுது. அது நடந்து இப்போ கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆயிட்டுது. இந்த பையனுக்கு இப்போ 15 வயது. அவனுக்கு உபநயன சடங்கு நடக்குது. அதாவது பூணூல் கல்யாணம்னு சொல்லுவோம், அது நடக்குது. இவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த வீட்டில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளை இருந்தால் அவனுக்கு 15 வயசாகுமே, அவனுக்கு இதை செய்யலாமே அப்படின்னு நினச்சி அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போனார். அந்த சிறுவனை அழைச்சிக்கிட்டு பெற்றோர்களையும் அழைச்சிக்கிட்டு நேராக அந்த குளத்துக்கு போனார். அந்த குளத்துக்கு போய் நின்று ஒரு பதிகத்தை பாடத் தொடங்கினார். அதில் 4வது பாட்டு பாடினார். 4வது பாட்டு பாடின உடனே ஒரு அதிசயம் நடந்தது. உரைப்பார் உரை உள்க வல்லார் தங்கள் உச்சியாய், அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயனாய், புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே, கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே அப்படின்னு பாடினார். இந்த பாட்டு பாடின உடனே ஒரு அதிசயம் நடந்ததுன்னு சொன்னேன். ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம்னா, இப்போ இதை சினிமாவில் எடுத்தால் எப்படி எடுப்பான், முதல்ல மேகங்களெல்லாம் ஒன்றா, இப்போ அந்த குளத்தில் தண்ணியே இல்லை, வறண்டு போய் கிடக்கு. சுந்தரர் இந்த பாட்டை பாடுறார். தண்ணியே இல்லை, முதல்ல எப்படி வரும், பிள்ளை எப்படி வரும், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மேகங்கள் ஒன்றா சேர்ந்தது, கடும் மழை போயிடுச்சு. அதில் அந்த தண்ணீர் நிரம்புச்சு. தண்ணீர் நிரம்பின உடனே அந்த தண்ணீருக்குள்ளார ஒரு முதலை வந்தது. அந்த முதலை கரையை நோக்கி வந்துச்சு. இப்படி வாயை அப்படி திறந்தது. உள்ளேருந்து 5 வயசு சிறுவன் வெளியில் வந்தான். அவன் கரையை நோக்கி ஓடி வர்றான். பெற்றோர்கள் இருக்கிறாங்க, சுந்தரர் இருக்கிறாரு, அடியார்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. 5 வயசு சிறுவனாக வந்தான். சினிமானா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக காட்டி கிட்ட வரும்போது 15 வயசு ஆகிடுவான். அப்படி 15 வயசு சிறுவனாக வந்து நின்றான். இது ஒரு பெரிய அற்புதம். இது எப்படி நடந்தது என்ன கேட்டால், வெறும் சுந்தரருடைய பாட்டினால் மட்டும் இது நடக்கலை. 5 வயசு சிறுவனை ஒரு பெற்றோர்கள் இழந்து விட்டால் என்ன செய்வாங்க? 10 நாளில் ஒரு காரியம் நடத்துவாங்க, ஒரு புண்ணியதானம் செய்வாங்க. அப்புறம் ஆண்டுதோறும் அவருடைய நினைவு நாளை கொண்டாடுவாங்க. அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவனுடைய நினைப்பு மனதை விட்டு அகன்று விடும். வேறு வேறு பிரச்சனைகளில் மனம் ஈடுபட்டு விடும். அந்த சிறுவனை பற்றிய எண்ணம் வருஷத்துக்கு 1 நாளோ 2 நாளோ, பிறந்த நாள் நினைவு நாளுன்னு 2 நாள் வரும். மற்ற நாள்களில் அவருடைய நினைப்பு வர்றது இல்லை. ஆனால் இந்த பெற்றோர்கள், இந்த சிறுவனை பறிகொடுத்த பெற்றோர்கள், அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு வேறு எந்த காரியத்தையும் செய்யலை. சாப்பிட வசதி இருக்கு, எதுவும் செய்யலை. அந்த சிறுவனை நினைத்தே அவர்கள் தவம் செய்து கொண்டே இருந்தார்கள். அப்படி யாராவது இருக்க முடியுமா இந்த காலத்தில்? 10 வருட காலமாக 5 வயதிலே தங்களுடைய சிறுவனை பறிகொடுத்த அந்த பெற்றோர் தவம் செய்து கொண்டே இருந்தார்கள். எக்காலமும் அழுது கொண்டே இருந்தார்கள். அந்த தவத்தினுடைய பலன் இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது என்றால் யமனை வெல்லக்கூடியது. திருக்குறள் படித்தவங்களுக்கு நினைவு வரும். கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோன்பின் ஆற்றல் கை வந்தவர்க்குன்னு திருக்குறள் இருக்குது. அதாவது தவம் செய்தவர்களுக்கு யமனை வெல்லக்கூடிய சக்தியை அந்த தவம் தரும் என்கிற திருக்குறள் உண்மையானால் இதுவும் உண்மை. தவத்தினாலே அவர்கள் தங்களுடைய அப்புறம் ஏன் சுந்தரர் என்னத்துக்கு அப்படின்னா, அதாவது இவங்க தவம் பலிப்பதற்கு ஒரு கருவியாக சுந்தரர் வந்து நின்று அவர் இறைவனை வேண்ட, இறைவனுடைய அருளும் இவர்களுடைய தவமும் ஒன்று சேர்ந்து சுந்தரருடைய திருப்பாடலின் மகத்துவமாக அவன் உயிர் பெற்றெழுந்தான் என்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம்.
இப்பேற்பட்ட அற்புதங்கள் எல்லாம் இந்த சைவத்தில் இருக்கு. இது எப்படி எனக்கு இந்த சிந்தனை வந்தது அப்படின்னு கேட்டால், அருணகிரிநாதர் சுவாமிகள் ஒரு அற்புதமான திருப்புகழ் பாடியிருக்கார். அதில் இதை சொல்றார். ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்திபகலற்ற நினைவு அருள்வாயே அப்படின்னு தொடங்குகிற ஒரு அருமையான பாடல். அம்புவிதனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்பொடு துதிக்க மனம் அருள்வாயே. தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. மங்கையர் சுகத்தை வகு இன்பமென உற்ற மனம் இங்கிதமென உற்ற மனம் உத்தனை நினைத்தமைய அருள்வாயே. கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பர் அருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே. குஞ்சரமுகர் கிளைய கந்தனன வெற்றி பெறு கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே. கொங்கணகிரியில் போய் பாடியிருக்கார். இந்த கொங்கணகிரி என்கிற அந்த தலம் இப்பொழுது வட்டமலை அப்படிங்கிற பேரில் இருக்கு. அதாவது நான் பெருந்துறையிலேருந்துன்னு நினைக்கிறேன், ஈரோட்டிலேருந்து தெற்கு நோக்கி போகும்போது ஒரு 10 மைலில் இந்த மலை வருது. வட்டமலைன்னு பேர், கொங்கணகிரின்னு பழைய பேர். நீங்கள் போய் வேண்டுனீங்கன்னால் வேண்டுகிற அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். முருகப்பெருமான் அங்கே இருந்து நமக்கு அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார். வட்டமலை காங்கேயம் போகிற வழியில் இருக்குது. ஈரோட்டிலேருந்து காங்கேயம் போகிற வழியில் இருக்குது. அங்கேருந்து பக்கத்தில் கொஞ்ச தூரத்தில் சென்னிமலையும் இருக்குது. முருகப்பெருமானுடைய மலை சென்னிமலை. இந்த வட்டமலையை பற்றி இன்னொரு விளம்பரம் வேணும்னா, சென்னை எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு படம் வந்தது, ஷாருக்கான் நடித்த படம். அந்த ஷாருக்கான் அதில் நடித்த கதாநாயகி தீபிகா படுகோனை கையில் தூக்கிட்டு அந்த படி வழியாக இறங்கி வருவார். இது ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணும்னா. எங்கேருந்து வந்து எங்கே எடுத்துருக்கிறான் பார். நம்ம முருகப்பெருமானுடைய அருள் அந்த அளவுக்கு உயர்ந்ததாக அங்கே இருந்திருக்கு. அந்த மலையை இவர் பாடுகிற போது இதை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அதாவது கொங்கில் உயிர் பெற்று, கொங்கு நாட்டில் கொங்கு மண்டலத்தில் தென்கரை என்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொங்கணகிரியில் வீற்றிருக்கிற அந்த எம்பெருமான் என்ன பண்ணனாம்? அங்கே முதலை உண்ட பாலகனுக்கு உயிரை கொடுத்து, அதன் பிறகு அவனுக்கு உரிய அந்த வயதுக்கு உரிய உடலை கொடுத்து, உயிர் பெற்று உடல் உற்ற பொருள் அருள்வாயே. அந்த பொருளை எனக்கு கொடுன்னு அருணகிரிநாதர் கேட்குறார். வெறும் பொருள்னு நம்ம அர்த்தம் பண்ணுனா ஏதோ பொருள் கொடுத்துருக்குறான் முருகப்பெருமான், 10 கோடியோ 100 கோடியோ, அதை நமக்கு கொடுக்கணும்னு வேண்டுறாருன்னா அவர் வேண்டவர் அல்ல. அந்த பொருளை எனக்கு கொடுன்னு அவர் கேட்குறார் என்றால் அங்கே ஒரு ரகசிய பொருள் உனக்கு தோன்றி கொடுத்துருக்கிற அருணகிரிநாதருக்கு. இது அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அந்த பொருளை எனக்கு கொடுன்னு இவர் கேட்குறார். அந்த பொருளை ரகசிய பொருள் என்று சொல்லி அந்த திருப்புகழுக்கு உரை எழுதின ஒரு பெரியவர் எழுதியிருக்கிறார். வேற ஒன்றுமல்ல, அங்கே கொடுக்கப்பட்ட அந்த பொருள் ரகசிய பொருள் தான், வேறொன்றுமல்ல. அதாவது இறைவனுடைய திருவருளை ஓயாமல் சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு மனத்தை பெற்றவர்களுக்கு அருள் கொடுத்த அந்த சிறப்பு, அதை எனக்கும் கொடு. என்ன? எந்நேரமும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிற ஒன்றை கொடு. ஐயா சொன்னாங்க, எந்த நேரமும் நினைக்கணும்னா சில நேரங்களில் நினைக்க முடியாதே, அப்போ கூடவா நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு பாட்டு ஐயா திருப்புகழ் உதாரணமாக காட்டினாங்க. அதை விட மிக அருமையான முறையில் கந்தர் அனுபூதியில் ஐயா சொல்லலாம். ஐயா சொல்லுங்கள் சார்.
எந்த பாடல் முதல் வரியா? டக்குன்னு எனக்கு அருமையான பாட்டு. எந்த தருணத்திலையும் இறைவனுடைய வேல் மறவேன் அப்படின்னு வரக்கூடிய ஒரு பாட்டு. அது எந்த தருணம்ங்கிறத அவர் சொல்லுகிற முறை எனக்கு சொல்ல வரல வச்சுக்கிங்க. ஆக ஒரு வித்தியாசமோ ஒரு இதோ இல்லை. எந்த நேரத்திலையும் முருகப்பெருமானுடைய வேலை நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கலாம். மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேல் 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 என்று அந்த எண்ணம் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அருணகிரிநாத பெருமான் சொல்லி, இந்த ஒரு சிறப்பு தான் அந்த குழந்தையை உயிர்ப்பித்து பெற்றோரிடத்திலே ஒப்படைத்தது என்பதை இந்த முத்து வட்டமலை பாட்டில் அருணகிரிநாதர் பெருமான் அற்புதமாக சொல்லுகிறார். அருணகிரிநாத பெருமானுடைய திருப்புகழ் மிக அற்புதமானது. அது சைவத்தினுடைய பல சிறப்புகளை சொல்லக்கூடியது. அதில் பல உண்மைகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு சிலதை எடுத்து சொல்லலாம். ஒரு அற்புதம் 1:30 மணிக்கு தான் எனக்கு முடிக்க சொல்லியிருக்காங்க ஐயா. அதுக்குள்ளாரையே முடிச்சுடுறேன். ஒரு சில அற்புதங்களை பற்றியே பார்த்துக்கிட்டு வந்தோம். ஞான சம்பந்தர் ஒரு அற்புதம் பண்ணுறார். பல அற்புதங்களில் ஒரு அற்புதம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அற்புதம் பண்ணிக்கிட்டே வந்தார். அப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது மதுரைக்கு வந்தார். குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் கொடுத்த அழைப்பினை ஏற்று மதுரைக்கு வந்து சேர்ந்தார். மதுரை ஆலயத்துக்கு வந்து சேர்ந்தார். அப்போ அந்த மங்கையர்க்கரசியாருடைய கணவன் அந்த மாறன் கூன்பாண்டியன் சமண சமயத்தில் இருந்தான். இவங்க அங்கே அரண்மனைக்கு அழைச்சிக்கிட்டு போனால் சிக்கல் ஆகிடுமேன்னு சொல்லி குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் திருக்கோயிலுக்கு வர வைத்து அங்கே அவருக்கு வரவேற்பு கொடுத்து அங்கே அவருக்கு ஒரு தங்குவதற்கு ஒரு வீடை கொடுத்து அதில் போய் நீங்கள் வீட்டை கொடுத்து அதில் போய் தங்குங்கன்னுட்டாங்க. அவர் போய் அந்த வீட்டில் அடியார்கள் புடைசூழ தங்கிட்டார். அந்த வீட்டுக்கு சமணர்கள் நெருப்பு வைத்தார்கள். நெருப்பு எரிந்தது. சம்பந்தர் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுகன்னுட்டார். அதுவும் பையவே. பையன்னு சொன்னால் நம்ம பக்கத்தில் அர்த்தம் சில பேருக்கு தெரியாதுங்க ஐயா. பையன்னா மெதுவான்னு அர்த்தம். சென்னையிலேருந்து ஒருத்தர் திருநெல்வேலிக்கு போகிறார். கண்டக்டர் சென்னையில் பணத்தை வாங்கிட்டு மிச்சத்தை பிறகு தரேன் அப்படின்னு சொல்லி போய் டிக்கெட் வாங்கிட்டே இருக்கார். இவருக்கு அந்த பணமே ஞாபகமாக இருக்குது. மிச்சம் கொடுக்கலையேன்னு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தாழையூத்து வந்துச்சு. தாழையூர் திருநெல்வேலிக்கு பக்கத்து ஊர். இங்கேயும் கொடுக்கலன்னா இவன் எப்போ கொடுப்பானோன்ற டவுட்டில், ஐயா அந்த பணம் தரேங்க, இறங்கும்போது தரேன். சரி பைய கொடு அப்படின்னுட்டார். உடனே அவன் பையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, என்னடா இவர் பைய கேட்குறாரு மிச்சத்துக்காக வேண்டிய அப்படின்னு சொல்லி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, ஐயா இதை உடனே உங்கள் பாக்கியை கொடுத்துட்றேன்ட்டு மிச்சம் உள்ள பாக்கியை அங்கேயே கொடுத்துட்டான். இவர் பைய கொடுன்னு சொன்னது மெதுவாக கொடுன்னு அர்த்தம். அவன் நினச்சிக்கிட்டது பைய கேட்குறாருன்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டான். அதே மாதிரி இவர் பாடுறார். இவர் சோழ நாட்டுக்காரர் ஞான சம்பந்தர். பாண்டிய நாட்டுக்கு போன உடனே அந்த பக்கத்து வார்த்தை அவருக்கு மனசில் போய் பதிஞ்சிச்சு. பையவே சென்று மெதுவாக போய், திடீர்னு போயிடாதீங்க, மெதுவாக போய் பாண்டியருக்காகன்னா பாண்டியனுடைய வயிற்றில் போய் அந்த தீ ஏறிட்டுது. அவன் வயிற்று வலியில் துடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பர் பெருமானுக்கு பெருமான் சூளையை கொடுத்த மாதிரி இவருக்கு ஒரு சூளையை அந்த சொக்கன் கொடுத்துட்டான். சரி, இப்போ என்ன செய்யறதுன்னு தவிக்கிறாங்க. மயிர்பீலியால் நடத்தி தடவி பார்த்தாம் சமணர்கள், எதுவும் அல்ல. ஞான சம்பந்தர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாராம், அவரை வேணா அழைச்சிட்டு வந்து பார்க்கலாமான்னு அவர்கிட்ட நைஸாக அனுமதி கேட்டாங்க. சரி எப்படியோ பாருங்கள், வயிற்று வலி தாங்க முடியலை, அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. சமணர்கள் ஒத்துக்கலை. 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. உடம்பினுடைய ஒரு பாதியை நான் குணப்படுத்துகிறேன், மறுபாதியை நீங்கள் குணப்படுத்துங்க. யார் சீக்கிரம் குணப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றின்னு தீர்மானிப்போன்னாங்க.
இவர் அவருடைய ஒரு பாகத்தில் திருநீர் எடுத்து பூசினார். வலி போயிட்டுது. அவங்க மயிர்பீலை எடுத்து ஏதோ ஒரு மருந்தை தடவினாங்க. இந்த பக்கத்து வலியும் சேர்ந்து அந்த பக்கத்துக்கு போயிட்டுது. வலி தாங்க முடியாமல் இன்னும் அதிகமாக துடிக்கிறார். அவர் இந்த பக்கத்துலேயும் நீங்களே திருநீர் பூசுங்கன்னு சொல்லி பூசி வயிற்று வலி போய் கூனையும் போக்க பாண்டிய மன்னன் நிமிர்ந்து நின்றான். இது வரலாறு. இதில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்க. என்ன அற்புதம்? திருநீர் பூசி மன்னனுடைய வயிற்று வலியையும் கூனையும் நீக்கினர். அடுத்து ஒன்று, இந்த சமணர்கள் ஒத்துக்கலை. நீ திருநீரை பூசிட்டு அதெல்லாம் முடியாது, இன்னொரு சோதனை வைப்போம் அப்படின்னா. என்ன? அனல்வாதம்னு ஒன்று செய்வோம். நாங்கள் அதை செய்வோம். என்ன செய்யணும்? தீயை மூட்டுவோம். நாங்கள் எங்கள் சமண மத தத்துவத்தை எழுதி அதில் போடுறோம். நீ உன் பாசுரத்தை எழுதி அதில் போடு. எது தீயில் எரியாமல் இருக்கோ அந்த மதம், அந்த பாட்டுக்குரிய மதத்தை ஏற்றுக்குவோம். சரின்ட்டு இவர் தீயில போகமார்த்த பூன்முளையால் என்று தொடங்குகின்ற ஒரு திருநள்ளாற்று பதிகத்தை மீண்டும் ஏற்கனவே பாடினது மீண்டும் எழுதி நெருப்பில் போட்டார். இவனுங்களுக்கு ஒரே தத்துவம்தான், அஸ்தி நாஸ்தி. அந்த அஸ்தி நாஸ்தியை எழுதி இவனும் அதில் போட்டான். தீயை அணைச்சிட்டு பார்த்தாங்க. போகமார்த்த பூன்முளையால் என்கிற அந்த பதிகம் அப்படியே இருந்தது. பச்சையாகவும் மாறி இன்னும் இளமையாக மாறி புது ஒலையாயிட்டுது. பச்சை பதிகம்னு பேர் வச்சுட்டாங்க. இவங்க எழுதுனது எரிஞ்சு போச்சு. இதுலேயும் சைவம் வென்றது. ஞானசம்பந்த பெருமான் வென்று காட்டினார். இப்போவும் அந்த சமணர்கள் ஒத்துக்கலை. இது நம்ப முடியாது, இன்னொரு போட்டி வேணும். என்ன சொல்லு? அந்த சோதனையும் நாங்கள் வென்று காட்டுறோம்னாங்க. நம்ம உங்களுடைய பாசுரத்தை எழுதி வைகை ஆற்றுல போடணும், எங்களுடைய கொள்கையை எழுதியும் போடுவோம். எது எதிர்த்து நீந்ததோ அது வெற்றி பெற்றதுன்னு ஏற்றுக்குவோம் நாங்கள். அப்போது சம்பந்தரும் ஒத்துக்கிட்டாரு. எல்லாருமா ஆற்றுக்கு போனாங்க. வைகை ஆற்றை இப்போ மாதிரி இல்லை, அதிகமாக வேகமாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் ஒரு பாசுரத்தை எழுதி போட்டார். அவன் அஸ்தி நாஸ்தியை எழுதி போட்டான். போட்ட வேகம் அது ஓடி போய் எவ்வளோ இடத்துக்கு போயிட்டு, கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு. இவர் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படின்ற அந்த பாசுரத்தை எழுதி இவர் போட்டார். ஞானசம்பந்தர் எப்போவுமே 10 பாட்டை வச்சு தான் பதிகம் பாடுவார். இப்போ 12 பாசுரம் எழுதினார். இது ஒரு சிறப்பு. இவர் எழுதின இந்த 12 பாசுரத்தினுடைய பொருளையும் சேக்கிழார் பெருமான் 24 பாடல்களில் பெரிய புராணத்தில் எழுதியிருக்கார். ஒரு பாசுரத்துக்கு 2 செய்யுள். இந்த வீதத்தில் அவர் 24 செய்யுள் இந்த பாசுரத்தினுடைய சிறப்புகளை எழுதியிருக்கார். ஆக இது வேகமாக எதிர்த்து நெஞ்சு போய்கிட்டே இருக்கு இந்த பாசுரம். குலச்சிறையார் பார்த்தார், இது எங்கே போகுது, போய் எடுத்துக்கிட்டு வரணுமேன்னு சொல்லி குதிரையில் ஏறி வைகையினுடைய கரையில் போய்கிட்டே இருக்கார். போனால் ஒரு இடத்துல வந்து அது ஒதுங்குச்சு. அதுதான் இப்போவும் ஏடகம், திரு ஏடகம்ங்கிற பேரில் அந்த தலம் இருக்குது. நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். வைகையினுடைய குறுகலான பகுதி அங்கே இருக்கும். கண்ணகி மதுரையை எரித்த பிறகு வைகையினுடைய தென்கரையில் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாள். போய் எங்கே வைகையினுடைய அகலம் குறைவாக இருக்கோ அந்த இடத்துல வைகையினுடைய தென்கரையில் இருந்து வடகரைக்கு வந்தாள். மீண்டும் வடகரையில் அவன் நடந்து போய்கிட்டே அந்த வேங்கை மரம் இருக்கக்கூடிய மலையில் குன்றில் சென்று ஏறினாள்னு கதை வருது. அது எதற்காக அந்த இடத்துல அவள் கடந்திருக்கிறான்னா, அங்கே தான் வைகை குறுகலாக இருக்கு. அது திரியேடகம் என்று ஒரு திருத்தலமாக இன்று இருக்குது. அதற்கு மேலே 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்தாண்ட சோழ வந்தான் இருக்கும். திரியேடகத்தில் நல்ல சிறப்பான காட்சி. இறைவனை தரிசிச்சுட்டு வரலாம், அருளை பெற்று வரலாம். திரியேடகம் அங்கே போய் கரையேறிச்சு. அந்த கரையேறின அந்த நூலை எடுத்துக்கிட்டு குலச்சிறையார் திரும்ப வந்தார்.
ஆக மூன்றாவது அனல். முதல்ல திருநீற்றினால் வந்த ஒரு போட்டி, ரெண்டாவது புனல் தண்ணீர், இது அனல் நெருப்பு, மூணாவது புனல். மூணுலேயும் வென்றது இவருடைய திருப்பாசுரங்கள். இதில் ஒரு நுட்பத்தை நாம் கவனிக்கணும். கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். நல்ல பசி எடுக்கிற நேரமாக இருக்குது. ஒன்று பாருங்களேன், முதல்ல கூன்பாண்டியனுடைய வயிற்று வலியை தீர்த்தார். எதனை கொண்டு தீர்த்தார் ஞான சம்பந்தர்? திருநீரை எடுத்து அப்படி பூசினார். திருநீரை பூசின உடனே வலி போயிட்டது. இது யாருடைய மகத்துவம்? ஞான சம்பந்தருடைய மகத்துவமா? திருநீற்றை பூசிய ஞான சம்பந்தருடைய மகத்துவமா? அல்லது இறைவனுடைய திருநீற்றின் மகத்துவமா? ரெண்டும் தான் சொல்லலாம். ரெண்டும் தான் சொன்னா 100%, 50% திருநீற்றுக்கு போகும், 50% ஞான சம்பந்தருக்கு வரும். ஏன்னா திருநீருக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. திருநீற்றினுடைய மகிமை முழுவதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குருநாதர் வாரியார் சுவாமிகள் எழுதிய திருநீற்றின் தெய்வ நலம் என்கிற ஒரு நூலை படிங்க. அதில் இருக்கு திருநீருக்கு எப்பேற்பட்ட மகத்துவம் இருக்குதுன்னு. அருணகிரிநாதர் சொல்றார், பொக்கணத்து நீற்றை இட்டொருத்தனார்க்கு புத்திமெத்த காட்டு புனவேடன் அப்படின்னு ஒரு திருப்புகள் இருக்கு. பொக்கணத்து நீருன்னர். பொக்கணம்னா திருநீற்று பை. அதில் உள்ள திருநீற்றை எடுத்து பூசி மிகப்பெரிய பேரறிவை கொடுத்தார் அப்படின்னு வருதில்ல. அதுதான் அந்த திருநீற்றினுடைய மகத்துவம். அப்போ இவருக்கு 50%, அவருக்கு திருநீருக்கு 50%. இதில் ஞானசம்பந்தருக்கு முழுசாக பெருமை கிடைக்கல. அடுத்தது நெருப்பில் செய்யப்பட்ட சோதனை. நெருப்பை மூட்டி இவர் ஒரு பாசுரத்தை எழுதி அதில் போட்டார். போகமார்த்த பொன்மலையால் என தொடங்குகின்ற திருநள்ளாற்று பதிகம். இப்போ அந்த பதிகம் மட்டும் எரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிங்க, யாருக்கு பழி வரும்? ஞானசம்பந்தருக்கு இல்லை. ஏற்கனவே அது எழுதப்பட்டது இறைவன் தர்பாரண்யேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய திருநள்ளாற்றில் இருக்கிற கடவுளுக்கு எழுதப்பட்டது. இது எரிஞ்சதுன்னா இந்த திருநள்ளாற்று கடவுள் இந்த இதை காப்பாற்றலையே அப்படின்னு அவனுக்கு பழி வந்துடும். அதனால் ஏன்னா சில நேரங்களில் சில பேரை இழுத்து விட்டுடுவான். அவர் போய் அதை இப்போ ஒரு வள்ளல், இந்த வள்ளல் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அவர் எல்லாத்தையும் முடிச்சுடுவார்னு சொல்லிட்டா அவர் செய்தாகணும். அவருக்கு போயிடும் அந்த இது. அதுபோல் இப்போ ஒருத்தன் என்ன பண்ணனா, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு தெருவுக்கு போனான். அங்கே போய் ஒருத்தவங்கிட்ட வம்பு வளர்த்துட்டான். போனவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும். ஒருத்தவன்கிட்ட வம்பு வளர்த்துட்டான், ஓங்கி பலார்னு அடிச்சிட்டான். அவன் அடியை வாங்கிக்கிட்டு என்ன தானடா அடித்தேன், எங்கள் அண்ணனை அடிப்பியான்னு. அவன் யாரா அவங்க அண்ணன்? தேடி பிடிச்சி அவனை ஒரு அறை விட்டான். எங்கள் அண்ணனை தான் அடிச்சுட்டேன், எங்கள் சித்தப்பாவை அடிப்பியான்னா. சித்தப்பா ஒரு கர்ச்சிப்பை எடுத்துக்கிட்டு ஓட்டமாக ஓடி வந்து இவன் வாயில் வச்சு திணிச்சு, என்னடா நீ பாட்டுக்கு அவனை அடிப்பியா இவனை அடிப்பியாங்கிற, அவன் ஒருத்தனா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுபோல் இன்னொருத்தனை இழுத்து விட்டு அவனுக்கு கஷ்டத்தை உண்டாக்குற மாதிரி இவர் திருநள்ளாற்று பதிகத்தை அதில் போட்டு திருநள்ளாற்று நாதனுக்கு சிக்கலை உண்டாக்கிட்டார். வந்து அதை காப்பாற்றலைன்னா அவருக்கு களங்கமாயிடும், அவருடைய புகழுக்கு அருளுக்கு மகிமைக்கு ஒரு குந்தகம் ஏற்பட்டு விடும். ஓடி வந்து அவர் காப்பாற்றிட்டார் பதிகத்தை. திருநள்ளாற்று நாதன் இறைவன் தர்பாரண்யேஸ்வரர் வந்து காப்பாற்றிட்டார். இதுலேயும் ஞானசம்பந்தருக்கு 50% இதுதான். ஒரு 50% நல்லாற்று நாதனுக்கு போயிட்டுது. மூணாவது புனல். ஆற்றுல எழுதி போடுறார், வேகமாக போய்கிட்டு இருக்கிற ஆற்றுல. இந்த பாசுரம் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு வருதுன்னு வச்சுக்க. 12 பாட்டு. இந்த 12 பாட்டையும் பாசுரத்தையும் படித்து பாருங்க. அதில் ஓரிடத்திலே கூட மதுரையிலே வீற்றிருக்கிற சோமசுந்தர கடவுளையோ அல்லது அன்னை மீனாட்சி அம்மையையோ அவர் விழிக்கவே இல்லை.
மாசில் வினையும் மாலை மதியமும் என்னை காப்பாற்றும், அவருடைய நமச்சிவாய நாமம் என்னை காப்பாற்றும். அப்படியே தான் எல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ஆற்றிலே விடுகிற இந்த ஓலை எதிர்த்து நீந்த வேண்டும். எம்பெருமானே, சொக்கநாத பெருமானே, எனக்கு நீ இது ஆற்றை எதிர்த்து நீந்துவதற்கு அருள் புரிய வேண்டும். மீனாட்சி அம்மையே, எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஓரிடத்திலே கூட ஞானசம்பந்த பெருமான் எழுதவில்லை. அப்ப யாரை நம்பி எழுதினாரு? எழுதப்படுகிற மொழி தமிழ், தமிழை எழுதினாரு. தமிழை மட்டுமே நம்பி அவர் அந்த பாசுரத்தை எழுதினார். அந்த பாசுரத்தை எதிர்த்து நீந்த வைத்தது தமிழ் என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு பெரிய சிறப்பு தமிழுக்கு. தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன் என்று அப்பர் பாடினார். அருணகிரிநாத பெருமான் தமிழ் 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 தமிழ்னு எங்க பார்த்தாலும் பாடுறார். அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்படு துதிக்க மனம் அருள்வாயின் பாடினார்ல. தமிழுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்தார் அருணகிரிநாதர். அந்த தமிழை பற்றி குருநாதர் வாரியார் சுவாமிகள் தன்னுடைய திருப்புகழ் உரையிலே ஓரிடத்திலே சொல்லும் பொழுது, நாமெல்லாம் தமிழ் பேசுபவர்களாக தமிழ்நாட்டிலே பிறந்ததற்கு பெருமைப்பட வேண்டும். புண்ணியம் நாம் செய்திருந்தால் ஒழிய தமிழ் பேசுபவர்களாக பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் அவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள். ஏனென்றால் ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இப்போ சுப்பிரமணியர் முருகப்பெருமான் சிவபரம்பொருளுக்கு பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை உபதேசித்தார். எந்த மொழியில் உபதேசிச்சிருப்பாரு? தமிழில் தான். அடுத்தது அப்பான்னு முருகப்பெருமான் சிவபரம்பொருளை கூப்பிடுறாரு. எந்த மொழியில்? டேடின்னு கூப்பிட்டுருப்பாரு. அம்மையை மம்மின்னு கூப்பிட்டுருப்பாரு. நான் சொல்லலைங்க ஐயா, என்ன தப்பாக நினைக்காதீங்க. நம்முடைய சுவாமிகள் இவங்க படிச்சிருப்பாங்க உரையில். அது மாதிரி 100 200 300 இடத்துல சொல்கிறாரு வாரியார். இது அருணகிரிநாதர் எல்லாத்தையும் எடுத்து காட்டுவாங்க வாரியார் சுவாமிகள் உரைகளில். அதனால் எனவே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், நம்முடைய தெய்வங்கள் பேசிக்கொள்ளுகிற மொழி எது என்றால் தமிழ்தான், வேறு மொழி அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மாழ்வாரும் இதே தான் சொல்றார். தமிழ் பாசுரங்களை தேவர்கள் காதால கேட்டு அவங்க திருப்தி அடையிறதே இல்லையா. இப்போ ஒரு பாட்டை கேட்குறோம், ரொம்ப இனிமையாக இருக்குது, இன்னொரு தாட்டி பாடுங்க. ரொம்ப இனிமையாக இருக்குது, இன்னொரு தாட்டி பாடுங்க. இதே போல் கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். வந்தாராம் ஒருத்தர், என்னங்க என் பாட்டு எவ்வளோ எப்படி தான் உங்களுக்கு பிடிச்சதா இருந்தாலும் இத்தனை தடவை கேட்கலாமா? இல்லையா, பிடிச்சி கேட்கல. நீ எப்போ ஒழுங்காக பாடுவியோ அது வரைக்கும் உன்னை பாட சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது போல் திரும்ப 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 அந்த பாட்டை கேட்டு ஆரார் வானவர்கள் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறார். அவ்வளோ பெரிய சிறப்புக்குரியது இந்த தமிழ். இந்த தமிழினுடைய பெருமையை இதில் சொல்கிறார். அப்போது இப்போ இந்த ஏடு எதிர்த்து நீந்துதே, அதில் பெரிய புராணத்தில் ஒரு பாட்டு, ஆன அற்ற அன்றி அப்படின்னு தொடங்குகின்ற பெரிய புராண பாடல் ஒன்று, ரொம்ப அருமையான பாட்டு. ஆன அற்ற அன்று என்ற அத்திருப்பாட்டில் கூடல் மாநகரத்து சங்கம் வைத்தவன் தேற்ற தேரா ஈனர்கள் இட்ட ஏடு எதிர்த்து செல்லில் ஞானம் ஈசன்பால் அன்பே அப்படின்னு சொன்னார். ஈனர்கள் எல்லைக்கிட்ட ஏடு நீர் எதிர்த்து செல்லில் ஞானம் ஈசன்பால் அன்பே என்றார், ஞானம் உண்டார். அப்போ இந்த ஞானசம்பந்த பெருமான்
12 பாசுரங்களை ஏட்டில் எழுதி ஆற்றிலே விட அது எதிர்த்து நீந்தியது என்று சொன்னால், இதிலே இருந்து நாம் பெறுகிற ஞானம், இதிலே இருந்து நாம் பெறுகிற அறிவு, இதிலே இருந்து நாம் பெறுகிற படிப்பினை எது என்றால் ஈசன்பால் அன்பே. அப்போ ஈசனிடத்திலே கொள்ளுகிற அன்புதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. அந்த ஞானத்தை தான் நாம் இந்த சம்பவத்திலிருந்து, இந்த அற்புதத்திலிருந்து தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சேக்கிழார் சுவாமிகள் மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பை நமக்கு பாடியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சிறப்பிற்குரியது பக்தியை பற்றி அற்புதமாக சொன்னாங்க. அந்த பக்தியை பற்றி ஒரு வரி சொல்லி நிறைவு செய்கிறேன். 1:30 மணி வரைக்கும் நான் பேசிருக்கணும். இல்லை, பக்தி என்பது எது? நாம் கோயிலில் போய் முருகா முருகா எனக்கு அதை கொடு, எனக்கு இதை விடுன்னு கேட்குறது காமிய பக்தி, ஒரு ஆசையோடு கூடியது. அது கேட்கலாம், கேட்டு பெறலாம், ஒரு எல்லை இருக்குது. இப்போ ஒரு இளைஞன் இருந்தான், அவன் இங்கேருந்து முருகன்கிட்ட போனான். முருகன் என்ன பண்ணுவார்? முருகன்கிட்ட போய் கேட்டான், எனக்கு படித்து முடிச்சுட்டேன், ஒரு வேலை கொடு முருகா. ஒரு வேலை கொடுத்தார். வேலை கிடச்ச உடனே திரும்ப போனான். முருகா, ஒரு அழகான பெண்ணா, ரொம்ப ரொம்ப அழகு வேண்டாம், ஒரு நயன்தாரா மாதிரி, இது மாதிரி அது மாதிரின்னு 4-5 பேரை சொல்லி ஒரு பெண் கொடுத்தார். திருமணம் பண்ணிக்கிட்டான். திரும்பவும் போனான். முருகா, எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தார். அதோடு முடிஞ்சிச்சு இல்லை, இருக்கலாம்ல. திரும்பவும் போனான். முருகா, குழந்தை பிறந்துட்டுது, பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்கணும். திருவண்ணாமலையில் இருக்கிற கங்குசாமி நாயுடு மேல்நிலை பள்ளியில் சேர்க்கணும். நிறையா பணம் செலவாகும், உடையெல்லாம் தைக்கணும். உங்கள் பள்ளிக்கூடத்தில் கம்மி ஐயா. எனக்கு பதவி உயர்வு கிடைச்சதுன்னா கொஞ்சம் பணமும் கிடைக்கும், என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எப்படியா இருந்தாலும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஐயாவுடைய பள்ளியில் படிக்க வச்சாலும் கல்லூரியில் படிக்க போனால் செலவாகும். பதவி உயர்வை கொடுத்துட்டார். பதவி உயர்வு கிடைச்ச உடனே இவன் பேசாமல் போக வேண்டியதானே. ஐயா, பையனுக்கு இப்போ ஒரு வேலை வேணும். பையனுக்கு வேலை கொடுத்தாரு. முருகா, எனக்கு ஒரு மருமகள், பையனுக்கு ஒரு மனைவி, அழகான மனைவியா அவனுக்கு அமையணும். சரி, அவனுக்கும் ஒரு பெண்ணை கொடுத்தாரு. முருகா, ஒரு பேரப்பிள்ளை கிடச்சிதுன்னா சந்தோஷமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பேரப்பிள்ளை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்குவோம். சந்தோஷமாக முடிச்சுக்குவார் ஆசையை. அப்பயும் அடுத்த இன்னொரு ஆசை வந்துடும். இது ஆசையினுடைய இயல்பு. அதனால தான் அருணகிரிநாதர் சொன்னார், ஆசா நிகழம் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. ஆசை என்பது ஒரு சங்கிலி மாதிரி. ஒரு ஆசை நிறைவேறிய இடத்திலே மற்றொரு ஆசை சங்கிலி கோவை மாதிரி கோத்துக்கும். அது நிறைவேறினவுடனே அடுத்த ஒரு ஆசை, அது நிறைவேறினால் அடுத்த ஒரு ஆசை. எப்படி சங்கிலி ஆரம்பித்தால் திரும்பவும் ஆரம்பித்த இடத்துக்கு வரும், திரும்பவும் அதிலேருந்து போகும். எனவே அது ஆசைக்கு அவர் அருணகிரிநாதர் சொன்ன உவமை ஆசா நிகழம் துகளாயினவின். இந்த ஆசை இல்லாமல் இருந்தால் தான் பக்தி வரும். ஆசையை வேற ஒன்றில் நாம் திருப்பி விடணும். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு உதாரணம் சொல்கிறேன். எளிமையான ஒரு உதாரணம் பக்தியை எத்தனையோ பேர் எத்தனையோ உதாரணங்களால் விளக்கியிருக்காங்க. ஒரு எளிமையான ஒருத்தர் ஒரு உதாரணம் சொன்னார். கயிறு மாதிரி பக்தினார். என்ன அது கயிறு மாதிரி பக்தியா? ஆமாம். கயிறு எப்படி உண்டாகுது? தேங்காய் பறிக்கிறோம், மட்டையை எடுக்கிறோம், அதை பிரித்து எடுக்கிறோம், அதை வச்சு தட்டி ஊற வைக்கிறோம், திரும்ப காய வைக்கிறோம், திரும்ப தட்டுறோம், திரும்ப ஊற வைக்கிறோம், திரும்ப காய வைக்கிறோம். பஞ்சு மாதிரி அதை ஆக்குறோம். பஞ்சு மாதிரி ஆக்கி கொண்டு வந்து குவியலாக வச்சு
அதிலேருந்து கயிறை திரிக்கிறோம். ஒரு தேங்காய் மட்டையிலிருந்து ஒரு கயிறு உருவாவதற்கு எத்தனை முறை அந்த தேங்காய் மட்டையானது தண்ணீரிலே நனைக்கப்படுகிறது, வெயிலிலே காய வைக்கப்படுகிறது என்பதை யோசித்து பார்த்தீங்கன்னா பல முறை அதை நனைத்து காய வைத்து நனைத்து காய வைத்து அடித்து அடித்து பஞ்சு போல ஆக்குகிறார்களே, அதுபோல இந்த மனத்தை துன்பத்திலே நனைத்து இன்பத்திலே நனைத்து துன்பத்திலே நனைத்து இன்பத்திலே காய வைத்து அப்படி வச்சுக்கிட்டு துன்பத்தில் நினைத்து இன்பத்தில் காய வச்சு துன்பத்தில் நினைத்து இன்பத்தில் அப்படி இன்பமும் துன்பமும் மாறி மாறி தொடர்ந்து அனுபவித்து 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 துன்பத்தினாலே அடிபட்டு இன்பத்தினாலே ஆதரவு பெற்று இதை ஒரு பக்குவப்படுத்தி பஞ்சு போல ஆக்கி அதன் பிறகு அதிலே இருந்து ஒரு கயிற்றை நாம் திரித்தோமேயானால் அந்த கயிறு தான் பக்தி என்கிற கயிறு. அந்த கயிற்றை வீசினால் இறைவனுடைய திருப்பாதங்கள் அந்த கயிற்றிலே சிக்கிக்கொள்ளும். அப்புறம் என்ன செய்வான் முருகன், ப்ளீஸ் ரிலீஸ் மை ஃபீட் அப்படிம்பான், என் பாதங்களை தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணும்பான். பாரதத்தில் சகாதேவன் கேட்டான், சகாதேவனை கண்ணபெருமான் கேட்டான்ல, என் பாதம் தன்னை இனுவிடுக அப்படின்னு கெஞ்சுற மாதிரி ஆயிட்டது. அதுவும் பக்தி தான். அப்படி பக்திக்கு ஒரு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றல் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டுமானால் உலக வாழ்க்கையிலே உள்ள இன்பங்களிலே ஈடுபட்டு துன்பங்களை அனுபவித்து மனதை பக்குவப்படுத்தி பஞ்சு போலாக்கி அதிலே இருந்து பக்தி என்ற கயிற்றை திரித்து உருவாக்கி இறைவனுடைய திருவடியை இழுக்கிறதுக்கு அந்த கயிற்றை பயன்படுத்த வேண்டும், அந்த கயிற்றை உபயோகிக்க வேண்டும். இதுதான் பக்தி என்று அருமையான ஒரு பாட்டில் நம்ம வைணவத்தில் திருச்சந்த விருத்தம்னு ஒரு நூல் இருக்குது, திருமழிசை ஆழ்வார் பாடினது. அதில் சொல்லியிருக்கிறார், அதை பாருங்க, மட்டுளாவு தண்டுழாய் அலங்கலாய் புலங்கடல் விட்டு வீழ்விலாத போகம் வெண்ணில் நன்னி ஏறினும் எட்டினோடு இரண்டனும் கயிற்றினால் மனம்தனை கட்டி வீடிலாது வைத்த காதல் இன்பம் ஆகுமே. இந்த மனத்திலே தோன்றிய அந்த நினைவு என்ற பஞ்சை நசுக்கி கயிறா திரிச்சு அந்த கயிற்றினால உன்னுடைய காலை பிடித்து கொள்ளுகிற அதை விட ஒரு பெரிய இன்பம் வானுலகத்திலே கூட இல்லை என்று நான் உணர்கிறேன் என்று சொல்லி மிக அற்புதமாக பக்தியினுடைய சிறப்பை அந்த திருச்சந்த விருத்த திருப்பாசுரத்தில் நம்முடைய ஆழ்வார் சொல்லியிருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நினைவுபடுத்தி கொண்டு அற்புதமான ஒரு வாய்ப்பை தந்தீர்கள். அமைதியாக இருந்து கேட்டீர்கள். என்னால் இயன்றவரை இந்த தலைப்பை நான் பேசி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை. பெரிய பெரிய சான்றோர்கள் அவையில் நம்முடைய வள்ளல் அவர்கள், நம்முடைய ஐயா அவர்கள், நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள், நம்முடைய திருவண்ணாமலையைச் சேர்ந்த பெரியவர் ஐயா அவர்கள் எல்லாரும் இருக்க இதை பேசியது எனக்கு சிறப்பாக இருக்கிறது. ஐயா ஒரு நீங்கள் ஆரம்பித்த 5 மணித்துளிகளில் நான் போக வேண்டி இருக்கும். எனக்கு இவங்க இருந்து எவ்வளவோ பணிகள் உள்ள ஒரு பெரியவங்க இருந்து கேட்டாங்க. அது ரொம்ப பெரிய சிறப்பு. ஐயாவுக்கும் நிறைய பணிகள் இருக்கும். ஐயாவும் இருந்து கேட்டாங்க. அவங்க குரலை கேட்டபோது நான் தூரத்தில் என்ன வாரியார் சுவாமி கேசட்டு ஓடிக்கிட்டு இருக்குதே, இன்னும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கவே இல்லையோ அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்தால் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. அப்படியே அந்த குரல் அப்படியே வருதுங்க ஐயா. அந்த அளவுக்கு ஈடுபட்டு சாமியுடைய குரலை நான் கேட்டிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.